Hi, hello everyone. Welcome to Nazia's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மத்தி மீன் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். நான் 1 kg மத்தி மீன் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணனால 6 டைம்ஸ் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் போதும். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா முன்னாடி பின்னாடி உள்ள எல்லாம் நல்லா கொட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து வெறும் கலர் தான், காரம் கொடுக்காது. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கோட் ஆகட்டும். இப்போ நான் வந்து 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மேரினேட் ஆனோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அயன் தவா வந்து வச்சுருக்கேன் அடுப்பில். அயன் தவா நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஆரம்பிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மத்தி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இது நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், ரஸ் சாதத்து கூட நல்லாயிருக்கும். டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.